வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். இதில் நாம் நமது உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் சார்ந்து பார்த்து வருகிறோம். நேற்றைய பதிவு பயம். பயத்தை கண்டு நாம் பயப்படுவதால் எந்த பலனும் கிடையாது. பயத்தை கண்டு பயப்படாமல் பயத்தை கையாள்வதற்கு கற்றுக்கொண்டோமேயானால் உடல், மனம், சூழல் அத்தனையும் நம்மால் கையாள முடியும். பயத்தை எவ்வாறு கையாள்வது? பயம் ஏற்படும் போது அது மனதிலிருந்து உணர்வுகளாக வெளிப்பட்டு உடல் வழியாக வெளிப்படுகிறது. மனதிலிருந்து உணர்வுகளாக வெளிப்படக்கூடிய இந்த பய உணர்வு உடல் வழியாக வெளிப்படும் போது உடலில் பல்வேறு மாறுதல்களை நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்த மாறுதல்கள் நமக்கு தொந்தரவுகளாகவும் அது எதிர்காலத்தில் வியாதிகளாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பயத்தை நாம் எவ்வாறு கையாள்வது என்றால், எதை கண்டு நாம் அச்சப்படுகிறோமோ, எதை கண்டு நாம் பயப்படுகிறோமோ, அந்த அச்சப்படக்கூடிய, பயப்படக்கூடிய அந்த நிகழ்வினை, அந்த செயலினை நாம் அடைய நினைத்தோமேயானால், அதை அடைவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடும் போது பயம் படிப்படியாக விலகும். கதிரவனை கண்ட பனி விலகுவது போல எதை கண்டு நாம் பயப்பட்டோமோ அதை அடைய முயற்சி செய்யும் போது பயம் தானாக விலகும். துணிச்சல் என்பது அங்கு பிறக்க துவங்கும். அதனால்தான் குழந்தைகளுக்கு பெரியவர்கள் அறிவுரை சொல்லுவார்கள், பயப்பட வேண்டாம் என்ற அறிவுரை. இப்போது பயம் என்பது மேலோங்கும் போது படிப்படியாக பயம் தொடர்ந்து ஒருவருக்கு ஒரு நிகழ்வைக் கண்டோ ஒரு செயலைக் கண்டோ மேலோங்கும் போது, அதிகமாகும் போது பயத்தின் உச்சம் அது கோபமாக மாறும். கோபத்தின் பிறப்பிடமே பயம். இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற ஒரு செயல் இருக்கிறது என்றால் துவக்கத்தில் அது பயமாக இருக்கும், இறுதியில் அது கோபமாக இருக்கும். பயம் என்ற ஒரு உணர்வு வெளிப்படும் போது நமது சிறுநீரகங்களும் சிறுநீரகங்கள் சார்ந்த உடல் உள்ளுறுப்புகளும் பாதிப்புக்குள்ளாவது போல கோபம் என்ற ஒரு உணர்வு வெளிப்படும் போதும் உடலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழத் துவங்கும். எனவே இந்த குணநலக்கேடுகளான பயம், கோபம், கவலை, துக்கம், மகிழ்ச்சி, பெருமை, அகங்காரம் இவை அத்தனையுமே மனதையும் சீர்குலைக்கும், உடலையும் சீர்குலைக்கும். இந்த அத்தனை குணநலக்கேடுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு குணம் எதுவென்றால் அது அமைதி. அமைதியாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சித்தால் அத்தனை முயற்சிகளையும் கைவிட்டு சும்மா இருந்தால் போதும், அமைதி என்ற ஒரு மனநிலை வரும். ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த தண்ணீர் கலங்களாக இருக்கிறது. இந்த கலங்களாக இருக்கக்கூடிய தண்ணீரை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்து தெளிவுபடுத்தலாம் என்று அந்த கலங்களாக இருக்கக்கூடிய தண்ணீரை தெளிவுபடுத்துவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளில் ஈடுபட்டாலும் கலங்கல் நீர் தெளிவாகாது. அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினாலும் அந்த கலங்கல் நீரை வடிகட்டினாலும் என்ன முயற்சி செய்தாலும் கலங்கல் நீர் தெளிவாகாது.
செய்த முயற்சிகள் அத்தனையுமே நிறுத்திவிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கண்டுகொள்ளாமல் வெறுமனே சும்மா இருந்தோமேயானால் சில நேரத்தில் கலங்கல் நீர் தெளிவாகிவிடும். இந்த இந்த உதாரணம் வாழ்க்கைக்கு பொருந்தும். மனதில் பயம் உள்ளது, கோபம் உள்ளது, கவலை உள்ளது, துக்கம் உள்ளது, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏதேனும் ஒன்றை செய்து இதை மாற்ற வேண்டும் என்று நாம் முயற்சித்தால் இன்னும் அந்த தொந்தரவு அதிகமாகுமே தவிர குறையாது. எந்த முயற்சியும் இல்லாமல் அமைதியாக இருந்தோமேயானால், சும்மா இருந்தோமேயானால் அந்த குணங்கள் மாறிவிடும். அதற்காகத்தான் ஒருவர் பய மனநிலையில் இருக்கும்போது உடன் இருப்பவர்கள் ஒன்றும் இல்லை, பயப்படாத, அமைதியா இரு. ஒருவர் அதிக கோபத்தில் இருக்கும்போது கோவப்படாத, அமைதியா இரு. ஒருவர் ஏதேனும் ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கும்போது சரி கவலைப்படாத, சரியாயிடும், கொஞ்சம் அமைதியா இரு. கவலையின் உச்சமான துக்கம், துக்கத்தில் வரக்கூடிய அழுகை என இது போன்ற மனநிலையில் ஒருவர் இருக்கும்போது உடன் இருப்பவர்கள் சரி அழாத, அமைதியா இரு. அப்போ இந்த அத்தனை குணநலக்கேடுகளையும் சரி செய்யக்கூடிய, சீர் செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்கிறது என்றால் அது அமைதியான குணம். அமைதியான அந்த குணத்தை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், எதுவும் செய்யாமல் சும்மா இருந்தால் அமைதியாக இருக்க முடியும். எப்போது நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால், ஏதேனும் இந்த குண மாற்றங்கள் ஏற்படுகிறது மனதில் என்றால், அந்த சமயத்தில் நாம் சற்று அமைதியாக இருந்தால் இந்த குண மாற்றங்கள் தானாக சரியாகும். பய உணர்வு மேலோங்கும் போது, வெளிப்படும் போது சிறுநீரகங்கள் சார்ந்த உள்ளுறுப்புகள் பாதிப்புக்குள்ளாகுது எனும் பட்சத்தில், குறிப்பாக பிரத்யேகமாக பெண்களுக்கு கருப்பையை பாதுகாக்கக்கூடிய, கருப்பைக்கு ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு உறுப்பு சிறுநீரகங்கள். கருப்பை பலமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பய உணர்விலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். பயத்தை கடந்து வர வேண்டும். எதற்கெடுத்தாலும் பயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு கருப்பை சார்ந்த தொந்தரவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் உள்ளது. கருப்பையை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பய உணர்விலிருந்து நாம் வெளியேற வேண்டும். எதற்காக பயப்பட வேண்டும்? இன்றைய காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிக பய உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். உண்மை என்னவென்றால், ஆண்களை விட பெண்களே துணிச்சலானவர்கள். வரலாற்றில் நிறைய அத்தாட்சிகள் இதற்கு இருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் ஆணாதிக்கத்தின் உச்சத்தின் வெளிப்பாட்டில் பெண்கள் பயந்தவர்கள் என்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்து விட்டார்கள். இது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இது தொடர்ந்து நடந்ததால் இப்போது ஆண்கள் தைரியமானவர்கள், பெண்கள் பயந்தவர்கள் என்ற ஒரு பொதுவான மனப்பாங்கு இருக்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. ஆண்களை விட பெண்களே துணிச்சலானவர்கள். இந்த ஆண்களை விட பெண்களே துணிச்சலானவர்கள் என்பதனால்தான் ஒவ்வொருவரும் வரிசையாக டசன் கணக்கில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலோடு இருந்தார்கள். இன்னைக்கு சாதாரணமாக கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. அதற்கு காரணம் பெண் பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கும்போது அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க போகக்கூடாது, இங்க வரக்கூடாது,
என்று பெண்கள் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை, ஒரு மாயையை உருவாக்கியதின் விளைவு மனரீதியாக அவர்கள் நம்மால் இதை செய்ய முடியாது போல என்ற அந்த உளவியலுக்கு தள்ளப்பட்டார்கள். அது காலம் காலமாக அந்த மனதில் பதிந்ததின் விளைவு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அந்த மரபில் அது கடத்தப்பட்டு இன்று பெருவாரியான பெண்களின் மனநிலை அதுவாக இருக்கிறது. ஆனால் அவர்களின் அந்த இயல்பான உண்மையான மனநிலையை உற்று நோக்கினோமேயானால் ஏதேனும் ஒன்றை அடைய வேண்டும், வாழ்க்கையில் எதையேனும் சாதிக்க வேண்டும் என்ற மனநிலை ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு கூடுதலாக இருக்கும். நமது சமூகமே தாய் வழி சமூகம். பெண்கள்தான் அனைத்து துறைகளிலும் பாண்டியுத்தம் பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். கல்வியிலாகட்டும், வீரத்திலாகட்டும், அனைத்திலுமே. அதனால்தான் அத்துணை துறைகளுக்கும் பெண்களை தெய்வமாக நமது முன்னோர்கள் உருவாக்கினார்கள், முன்னிறுத்தினார்கள். அது இன்றைய காலகட்டத்தில் தலைகீழாக மாறி போய்விட்டது. இங்கு துணிச்சல் என்பதும் பயம் என்பதும் பாலின வேறுபாடுகளால் ஏற்படுவது கிடையாது. அது மனதிலிருந்து வெளிப்படுவது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பயம் என்பது இயல்புதான், கவலை என்பது இயல்புதான், துக்கம் என்பது இயல்புதான், கோபம் என்பது இயல்புதான், மகிழ்ச்சி என்பது இயல்புதான். ஒரு செயலை செய்துவிட்டால் அந்த அந்த பெருமை என்பது இயல்புதான். இது அத்தனையுமே ஒரு இயல்பான குணமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை அனுபவித்து விட்டு கடந்து சென்று விட்டோமேயானால் எந்த தொந்தரவும் கிடையாது. ஒரு பயம் ஏற்படும் போது பயத்தை அனுபவித்து விட்டு, ஒரு கோபம் ஏற்படும் போது கோபத்தை அனுபவித்து விட்டு, ஒரு கவலை உணர்வு ஏற்படும் போது கவலையை அனுபவித்து விட்டு கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இங்கு என்ன சிக்கல் ஏற்படுகிறது என்றால், ஒரு செயல் நடக்கிறது, அந்த செயலை பார்த்து நாம் கோபப்படுகிறோம் என்றால் அந்த செயல் நடந்து முடிந்துவிட்ட பிறகும் அந்த கோபம் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒன்றை பார்த்து நாம் பயப்படுகிறோம், அல்லது ஏதோ ஒரு செய்தியை கேட்டு அந்த செய்தி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் நமக்கு ஒரு பய உணர்வு ஏற்படுகிறது என்றால், அந்த தகவல் நடந்து முடிந்த பிறகும், அந்த செய்தியில் இருந்த அந்த சம்பவங்கள் நடந்து முடிந்த பிறகும் அதை நினைத்தே பயந்து கொண்டே இருப்பது நிகழ்காலத்தை பாதிக்கும். பெருவாரியான பயம் எதை நோக்கி இருக்கும் என்றால் எதிர்காலத்தை நோக்கிய பயம் இருக்கும். இந்த மனதில் ஏற்படக்கூடிய குணநலக்கேடுகளிலே மிகவும் மோசமான இரு குணநலக்கேடுகள் இருக்கிறது என்றால், ஒன்று பயம், மற்றொன்று கவலை. மனிதனின் வாழ்க்கை இன்று எப்படி நகர்ந்து கொண்டுள்ளது என்று பார்த்தோமேயானால், கடந்த காலத்தை நினைத்த கவலையும், எதிர்காலத்தை நினைத்த பயமும், இந்த இரண்டு குணங்களும் மனித வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தராத அளவிற்கும், இந்த இரண்டு குணங்களும் தொடர்ந்து ஒருவருக்கு இருக்கும்போது வாழ்க்கையில் உடல் ரீதியாக ஆரோக்கியத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கவலை என்பது வயிறு தொடர்பான ஒரு தொந்தரவு ஏற்படுத்தும். பயம் என்பது சிறுநீரகம் தொடர்பான ஒரு தொந்தரவை ஏற்படுத்தும். உடலில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உறுப்புகளில் உடலில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உறுப்புகளில் மிக பிரதானமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய இரு உறுப்புகள், ஒன்று வயிறு, மற்றொன்று சிறுநீரகம். காரணம், நாம் உண்ணக்கூடிய உணவினை ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு உறுப்பு நமது வயிறு, மண்ணீரல், இரைப்பை. அந்த ஆற்றலை உடல் முழுக்க கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த இரத்தத்தை
தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு நமது சிறுநீரகங்கள். இந்த இரு உறுப்பும் பாதிப்புக்கு உள்ளாவதற்கு காரணம் யார் என்று பார்த்தால், அடுத்தவர்கள் காரணம் கிடையாது. நாமே காரணம். நம் மனமே காரணம். நம் நம் மனம் என்பது ஒரு செயல்பாட்டில் இயங்கிக் கொண்டுள்ளது. அதை அதன் போக்கில் நாம் விடும்போது, தேவையற்ற கவலைகளையும், தேவையற்ற பயங்களையும் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டே இருக்கும். நாம் நம் மனதை கையாளக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைந்து விட்டோமேயானால், கற்றுக்கொண்டோமேயானால், மனதைப் பற்றி முழுமையாக நாம் புரிந்து கொண்டோமேயானால், இந்த கவலையிலிருந்தும், பயத்திலிருந்தும் முழுவதுமாக நம்மால் மீண்டு வர முடியும். கவலையற்ற ஒரு மனநிலை, பயமற்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய மனிதருக்கு உடலும், மனதும் சுகமாக, ஆரோக்கியமானதாக அமையும். உடலும், மனமும் சுகமான, ஆரோக்கியமானதாக இருக்கக்கூடிய குடும்பம் ஆரோக்கியமானதாக இருக்கும். இங்கு எது ஒன்றும் தனிச்சு இயங்கவில்லை. எவர் ஒருவரும் தனித்து இயங்க முடியாது. ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்திதான் இங்கு அனைத்து செயல்களும் நடந்து கொண்டுள்ளது. ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் இங்கு மனிதர்களால் வாழ முடியும். தனித்து இங்கு எதை ஒன்றையும் சாதிக்கவே முடியாது. அதுபோலதான் மனித உடலிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கும். மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கும். இப்படி உடலாகட்டும், மனமாகட்டும், உலகில் வாழக்கூடிய மனிதர்களாகட்டும், அனைவருமே ஒரு சங்கிலித் தொடர் போலதான் தொடர்ந்து நமது வாழ்க்கை சுழற்சி என்பது நடந்து கொண்டே இருக்கும். நம் உணவுகளிலும் அவ்வாறுதான். மேல்தட்டின் கழிவு, கீழ்த்தட்டின் உணவு. ஓரறிவு கொண்ட தாவரங்கள், ஆறறிவு கொண்ட மனிதன். இதற்கு இடைப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு உயிரினங்கள். இவை ஒவ்வொன்றிலும் நாம் உற்று நோக்கினோமேயானால், மேல்தட்டின் கழிவு கீழ்த்தட்டின் உணவாக மாறும். இப்போது மனிதனுக்கு ஆறறிவு இருக்கிறது. படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே உச்சகட்ட படைப்பு மனித உயிரினம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். மேல்தட்டின் கழிவு கீழ்த்தட்டின் உணவு என்றால், மனிதனுக்கான உணவு எங்கிருந்து வருகிறது? மனிதன் உண்டு வாழ்வதற்கான உணவு எங்கிருந்து வருகிறது? நாம் கொஞ்சம் உள்ளே சென்று உற்று நோக்கினோமேயானால், தாவரங்களிலிருந்து தான் மனிதனுக்கு தேவையான உணவுகள் வருகிறது. இதை எவர் ஒருவராலும் மறுக்கவே முடியாது. தாவரங்களின் கழிவுகள் தான் மனிதனுக்கு உணவாக மாறுகிறது. அப்போ மேல்தட்டின் கழிவு கீழ்த்தட்டின் உணவு என்றால், ஓரறிவு ஓரறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தாவர உயிரினங்களின் கழிவுகள், ஆறறிவு ஆறறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு உணவாக மாறுகிறது. மனிதர்களுக்கு உணவை தரக்கூடிய மேல்தட்டு தாவரங்கள். இதுவும் ஒரு சுழற்சி தான். ஆறறிவு படைத்த மனிதர்களின் கழிவு ஓரறிவு படித்த தாவரங்களுக்கு உணவாக மாறும். ஓரறிவு படித்த தாவரங்களின் கழிவு ஆறறிவு படைத்த மனிதனுக்கு உணவாக மாறும். இதை எந்த அளவுக்கு நான் தகவலை தருகிறேன், இது எந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து சேருகிறது என்று தெரியவில்லை. இது ஒரு ஆழமான பகுதி. மேலோட்டமாக பார்த்தால் இதை புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு ஆழமான பகுதி. இந்த பகுதியை நம் வாழ்க்கையில் புரிந்து கொண்டோமேயானால், அத்தனையும் எளிமை. எது ஒன்றும் இங்கு கடினம் என்பது இல்லை. அத்தனையும் எளிமை. இங்கு நாம் எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோமேயானால்,
எனக்கு இது கிடைத்தால் நலமாக இருக்கும், எனக்கு இது கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மனித மனம் ஒவ்வொன்றின் மீதும் பற்று கொண்டு, ஆசை கொண்டு, மனித மனம் இன்று ஒன்றின் மீது நமக்கு விருப்பம் இருக்கும், நாளை வேறொன்றின் மீது நமக்கு விருப்பம் இருக்கும். அது அது பொருளாகட்டும், எதுவாகட்டும். மனித மனம் மாறிக்கொண்டே இருக்கும். நமக்கு 10 வயதில் எதன் மீது அதீத விருப்பம் இருந்ததோ, அதே விருப்பம்தான் இன்றும் நமக்கு இருக்கிறதா? நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டால் தெரியும். கடந்த 2023 செப்டம்பர் மாதம் நமக்கு எதன் மீது விருப்பம் இருந்ததோ, அதே விருப்பம் இன்று இருக்கிறதா? கடந்த வாரம் நமக்கு எதன் மீது விருப்பம் இருந்ததோ, அதே விருப்பம் இன்று இருக்கிறதா? அது மாறிக்கொண்டே இருக்கும். அதை நாம் அடைந்து விட்டாலும் சரி, அல்லது அடையாமல் இருந்தாலும் சரி. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான உணவுகளை உண்ணுவதற்கு நாம் விரும்புகிறோம். அந்த உணவை நாம் அனுபவித்தாலும் சரி, அனுபவிக்காவிட்டாலும் சரி, மனித மனம் மாறிக்கொண்டே இருக்கும். நாம் விரும்பியது நமக்கு கிடைத்து விட்டால் நமக்கு மகிழ்ச்சி. நாம் விரும்பியது நமக்கு கிடைக்காமல் இருந்தால் அது கவலை. இந்த கவலை மேலோங்கும்போது எல்லா விதமான தொந்தரவுகளையும் அது அழைத்து வரும். கவலை மேலோங்கும்போது எல்லா விதமான குணநலக்கேடுகளையும் அது கொண்டு வந்து சேர்க்கும் நம்மிடம். கவலை என்ற ஒரே ஒரு உணர்வு தொடர்ந்து ஒருவருக்கு இருந்து கொண்டே இருக்கும்போது எல்லா விதமான உடல் உள்ளுறுப்புகளிலும் ஒரு தாக்கத்தை, ஒரு கழிவு தேக்கத்தை அது ஏற்படுத்திவிட்டு சென்றுவிடும். மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு மாபெரும் குணநலக்கேடு எதுவென்று பார்த்தால் அது கவலை. இன்று நாம் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? எதிர்காலத்தை நினைத்து அல்லது கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். கவலை எப்போது அது மேலோங்குகிறது என்று பார்க்கும்போது, கவலை எப்போது மேலோங்குகிறது என்று பார்க்கும்போது, ஒப்பீட்டின் அடிப்படையில் ஒருவர் அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் அது கவலையை நமக்கு ஏற்படுத்திவிடும். பக்கத்து வீட்டுக்காரவங்க குழந்தைங்க சிபிஎஸ்சில படிக்கிறாங்களே, நம்ம குழந்தைங்க படிக்க வைக்க முடியலையே, பொருளாதாரம் இல்லையே. இத தொடர்ந்து நெனச்சு பார்ப்போமே, அது கவலையாக மாறும். ஒரு உதாரணம் இது. விரும்பியதை நாம் பெறாமல் இருக்கும்போது, அது ஒரு கட்டத்தில் கவலையாக மாறும். கவலை தொடர்ந்து நாம் கவலைப்படும்போது, அது தன்னை அறியாமல் நமக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்தும். அந்த துக்கம் தொடர்ந்து நீடிக்கும்போது, அது பயத்தை ஏற்படுத்தும். பயம் என்பது ஒருவருக்கு தொடர்ந்து நீடிக்கும்போது, அந்த செயலை நினைத்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு உச்சம் ஒரு விரக்தியை ஏற்படுத்தும். விரக்தியின் வெளிப்பாடு கவலையை மீண்டும் தரும். இதுவும் ஒரு சுழற்சி. இங்கு தனித்து எந்த ஒரு குணமும் கிடையாது. ஒரு ஒரு குணம் நமக்கு, ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது என்றால், அது தொடர்ந்து அடுத்தடுத்த குணங்களை அழைத்து வந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் இந்த உலகில் எது ஒன்றும் நிரந்தரம் அல்ல. இந்த உலகில் எது ஒன்றும் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமற்ற ஒரு செயலுக்காக, ஒரு பொருளுக்காக ஏங்கிக் கொண்டு இருப்பதுதான் மனித மனம். இந்த மனதை நாம் கையாள கற்றுக்கொண்டோமேயானால், நாம் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு சிறந்த குழந்தை நமது மனம். நாம் சொல்வதை கேட்கக்கூடிய அந்த சிறந்த குழந்தையான நம் மனதை நாம் கையாள கற்றுக்கொண்டால், நம் மனமானது நமக்கு கவலையை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. காலுக்கு செருப்பில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்த ஒரு மனிதர்,
காலே இல்லாதவரை பார்த்து தன்னை தேற்றிக் கொள்கிறார். காலுக்கு செருப்பில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதர் காலே இல்லாதவரை பார்க்கும்போதுதான் நம்ம எவ்வளவோ பரவாயில்லையே என்று தன்னை தேற்றிக் கொள்கிறார். இந்த ஒரு உதாரணம் போதும், வாழ்க்கையில எல்லாத்துக்குமே இதை பொருத்தி பார்க்க முடியும். எப்போதுமே நம்மை விட பொருளாதாரத்தில் கூடுதலாக இருக்கக்கூடிய மனிதர்களோடு நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு இயலாமையின் வெளிப்பாடு அது கவலையாக மாறும். நம் நிலையை விட மிகவும் மோசமான நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாம் வாழக்கூடிய அந்த சமகாலத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களோடு நம்மை நாம் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் நம்மை படைத்த இறைவன் நம்மை சற்று உயரத்தில் தான் வைத்திருக்கிறான் என்ற ஒரு மனநிலை நமக்கு வரும். எனவே ஒப்பீட்டின் அடிப்படையில் பார்க்கும்போதுதான் அது கவலையாக வருவதும், கவலைக்கு முன் ஒப்பீட்டு அடிப்படையில் நமக்கு உருவாவது ஆசை. ஆசையை அடையாமல் இருக்கும்போது அல்லது அடைய முடியாது என்ற மனநிலை வரும்போது அது ஒவ்வொரு குணநலக் கேடுகளையும் நமக்கு ஏற்படுத்திவிடும். எனவே ஆசைக்கு முக்கியத்துவம் தருவதை தவிர்த்து நமது விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் விருப்பத்தை நோக்கி நமது வாழ்க்கை பயணத்தை நாம் தொடங்கினோமேயானால் வாழ்க்கை என்பது ஆனந்தமான வாழ்க்கையாக அமையும். இந்த உலகில் நம்மை விட உயர்ந்தவர்கள் எவர் ஒருவரும் கிடையாது. இந்த உலகில் நம்மை விட உயர்ந்தவர்கள் எவர் ஒருவரும் கிடையாது. அதுபோல நம்மை விட தாழ்ந்தவர்கள் எவர் ஒருவரும் கிடையாது. இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத அனைத்தையும் சமமாக நினைத்து பார்க்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் வளர்த்து கொண்டோமேயானால் கவலை, பயம், துக்கம், கோபம், எரிச்சல், மகிழ்ச்சி, பெருமை, அகங்காரம் இது போன்ற குணநலக்கேடுகள் நமக்கு மேலோங்காமல் இருக்கும். அந்த வாழ்க்கை நமக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை தரும் என்று கூறி இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கொரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். இன்றைய பதிவில் பெரிய ஃபீட்பேக் இல்லை, இருந்தாலும் பேங்க் சண்முகம் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அன்மியூட் கொடுக்கப்பட்டு இருக்கு, நீங்க பேசலாம் சார். ஐயா காலை வணக்கம். வணக்கம். ஒரு மனிதன் ஒரு முனிவர்கிட்ட போய் நான் கவலையோட இருக்கேன் வழி சொல்லுங்கன்னு கேட்டாரா. ஒரு 2 வார்த்தை தான் சொன்னாரா ஒரு முனிவர், சும்மா இரு அப்படின்னாரா. அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் புரியாம ஐயா அந்த 1000 கோடி உண்மைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நல்லதுங்க ஐயா, நேர உண்மை காரணமா எனக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து மலைராஜன் சார் அன்மியூட் கொடுத்துருக்கு சார். மலைராஜன் சார் மீண்டும் அன்மியூட் கொடுத்துருக்கு சார். ஹலோ, கேக்குதுங்களாயா? கேக்குதுங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. ரொம்ப 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 எப்படி இத பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்ல. மனதை பத்தின விஷயத்தை இவ்வளவு எளிமையா, அருமையா, இனிமையா கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மகிழ்ச்சியுமே நீங்க சொல்றபடியே பார்த்தா அதுவுமே ஆபத்துங்கிற மாதிரிதான் சொல்றீங்க. உண்மைதான். இத நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்களை ஒரு பாட்டுல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டு நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து முடிஞ்சா அந்த பாட்டை நீங்க போட்டு விடுங்க. மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா அப்படிங்கிற ஒரு பாட்டுல உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிற வார்த்தைகள். இந்த மாதிரி எல்லாம் நம்ம முன்னோர்கள் கவிஞர்களா அருமையா
மனித சமுதாயத்துக்கு எதெல்லாம் சொல்லணுங்கிற விஷயத்த எளிமையா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பாட்டெல்லாம் இப்ப உள்ளவங்க கேட்பாங்களான்னு தெரியல. நீங்க வந்து அருமையா அதை எடுத்து சொல்லி ரொம்ப புரிய வச்சிருக்கீங்க. எல்லாமே மனசுதான். மனமே மாபெரும் சக்தி. மனமே மந்திர சாவின்னு சொல்றாங்க. அது மாதிரி மைண்டு மூவ்ஸ் மேட்டர்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. மைண்ட் மேக்ஸ் மேட்டர்ங்கிறாங்க. எதையும் சாதிக்கிறதும் மனசுதான். சாதனையில இருந்து நம்ம சோர்ந்து இருக்கிறதுக்கும் காரணம் மனசுதாங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க ஐயா. தங்களது விருப்பம் விரைவில் நிறைவேறும். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து சுமதி ரவீந்திரன் சார் அன்மியூட் கொடுத்துருக்கேன். நமக்கு நேரம் இல்லை. எவ்வளவு விரைவா பேசணுமோ பேசிடலாம் சார். வணக்கம் சார். நல்ல கருத்துக்கள் தான். ஒவ்வொருவரும் தனது மனதை வந்து எப்படி பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எதையும் எப்படி எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறீர்கள். ஒவ்வொருவரும் இதை சிந்திக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து. அப்போது நமது தேவைகளை எல்லாம் நம்ம இது தேவைதானா, இதுக்காக நாம் இப்படி இது பண்ணுமா என்ற ஒரு சுய சிந்தனையின் வெளிப்பாடு தோற்றுவிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய பேச்சு நன்றாக அமைந்திருந்தது. அது தவிர ஐயா எனக்கு முன்னாடி சொன்ன ஒரு பாட்டை சொன்னார் திரு கண்ணதாசன் அவர்கள் பேசிய எழுதிய மயக்கமா தயக்கமா என்ற பாட்டு நான் மிகவும் மிக விரும்பக்கூடிய பாடல். அதை அனைவருமே அவ்வப்போது கேட்பது மிகவும் நன்று ஐயா. உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி. இறுதியாக திரு பாண்டிதுரை சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேங்க, பேசலாம். பிபிஏ பிகேஎஸ் உறவினர்களுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம் சார். இந்த கர்ப்பப்பைக்கும் சிறுநீரத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சார் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா தெரியும் சார். கருப்பைக்கும் சிறுநீருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி தெளிவுபடுத்த சொல்றீங்களா? ஆமா சார். சரிங்க. இன்னைக்கு நன்றி சார். நமக்கான அந்த நேரம் நிறைவு. அதனால நாளைக்கு காலையில் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. சரி சார். நன்றி நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. வந்திருந்த அனைவருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.